அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய வார்த்தைகளை செவியேற்பதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் அவனுடைய மார்க்கத்தை புரிந்து அதன்படி நடப்பதற்கு அருள் செய்வானாக. இஸ்லாத்தினுடைய தனித்துவம் என்ற தலைப்பில் நாம் பல்வேறு தனித்துவங்களை தொடர்ந்து இந்த அமர்விலே பார்த்து வருகிறோம். சென்ற அமர்விலே இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு தனித்துவத்தை பற்றி சொன்னோம். இஸ்லாம் மூட பழக்கங்களை, மூட நம்பிக்கைகளை வலிமையாக எதிர்க்கிறது என்று சொன்னோம். ஆனால் இந்த விஷயத்தில் இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள், முஸ்லிம்களாக வாழக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? அவர்கள் இந்த விஷயத்தில் இஸ்லாம் காட்டுகின்ற அந்த கடுமையை, மூட பழக்க வழக்கங்களுக்கு, மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான அந்த வலிமையை அவர்கள் காட்டுகிறார்களா? அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளில் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை இன்று நாம் தொட்டு பேச வேண்டியிருக்கிறது. இஸ்லாம் இந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு மார்க்கமாகும். ஜாகிலியத்தில் உள்ள, அறியாமை காலத்தில் உள்ள தவறான நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு மார்க்கமாகும். அந்த ஐயாமுல் ஜாகிலியா என்று சொல்லப்படக்கூடிய அறியாமை காலத்திலே இணை வைப்பவர்களிடம் ஒரு வழக்கம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது என்று கூட சொல்லலாம். காபத்துல்லாவை நிர்வாணமாக வலம் வருவது. இதற்கு அவர்களிடம் கேட்டால் அவர்கள் சொல்வார்கள், நாம் அணிந்திருக்கக்கூடிய இந்த ஆடை அது பாவப்பட்ட ஒரு ஆடை, பாவமான ஆடை, பாவங்கள் தீமைகள் நிறைந்திருக்கக்கூடிய உடை. இதோடு நாம் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை தவாஃப் செய்வது முறையல்ல. அதனால் இந்த ஆடைகளை எல்லாம் களைந்து நாம் எப்படி பிறந்தோமோ அந்த வகையில் அதே போல நாம் இந்த காபத்துல்லாவை வலம் வருகிறோம் என்று அவர்கள் சொல்வார்கள். இது ஒரு அறியாமை, இது ஒரு மூட நம்பிக்கை. இதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுகிறான். வைதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் மானக்கேடான காரியங்களை செய்தால், காலு, அதற்கு அவர்கள் சொல்வார்கள், வஜத்னா அலைஹா ஆபானா, எங்களுடைய முன்னோர்களை இப்படித்தான் நாங்கள் கண்டோம், அந்த வழியில நாங்க போறோம் என்று அவங்க சொல்வாங்க. வல்லாஹு அமரனா பிஹா, இன்னும் ஒருபடி மேலே ஏறி சென்று சொல்வார்கள், அல்லாஹ்வே எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டு இருக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளையும் இப்படித்தான் இருக்கிறது என்று சொல்வார்கள். மானக்கேடான காரியங்களை செய்யும் போது, தீமையான காரியங்களை செய்யும் போது அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன, சமாதானம் என்ன? முன்னோர்கள் இப்படித்தான் செஞ்சாங்க, அந்த வழியில நாங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், அல்லாஹ்வே எங்களுக்கு இப்படித்தான் கட்டளையிட்டு இருக்கிறார், அதனாலதான் நாங்க இப்படி செய்யறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். குல், நபியே, அந்த மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, திண்ணமாக அல்லாஹ் மானக்கேடான காரியத்தை ஏவ மாட்டான். அத்தகூலூன அலல்லாஹி மா லா தஅலமூன்,
நீங்கள் அல்லாஹ்வின் மீது அறியாததை, உங்களுக்கு தெரியாததை ஏற்றி சொல்கிறீர்களா என்று அவர்களிடத்திலே கேளுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனம் சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்தில் 28வது வசனமாக இடம்பெற்றிருக்கிறது. அதே போல இன்னொரு செய்தியும் இருக்கிறது. அதாவது இஸ்லாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் எப்படி எதிராக இருக்கிறது என்பதற்காக நாம் சொல்லி காட்டுகிறோம். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒரு சமுதாயத்துக்கு 3 இறை தூதர்களை அனுப்பி வைக்கிறான். ஒரு இறை தூதர் அல்ல, 2 பேர் அல்ல, 3 பேரை இறை தூதராக அனுப்பி வைக்கிறான். சூரத்து யாசீன்ல இந்த வசனம் வருகிறது, 36வது அத்தியாயத்துல. காலு, அப்ப அந்த இறை தூதர்கள் மூவரும் சேர்ந்து கொண்டு பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மக்கள், காலு இன்னா தத்தையரனா பிக்கும், நாம் உங்களை அபசகுனமாக கருதுகிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், இறை தூதர்களை பார்த்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், உங்களை நாங்கள் அபசகுனமாக கருதுகிறோம், பீடையாக கருதுகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லஇல்லம் தந்தஹு லனர்ஜுமன்னக்கும், மேலும் அவர்கள் கூறுகிறார்கள், நீங்கள் இதிலிருந்து விலகி செல்லவில்லை என்று சொன்னால் உங்களை நாங்கள் கல்லால் எறிந்து கொள்வோம். இந்த பிரச்சாரத்தை நீங்க விட்டுறணும், இல்லைன்னு சொன்னா உங்களை கல்லால் எறிந்து கொள்வோம். ஒலை அமசன்னக்கும் மின்னா அதாபுன் அலீம், எங்களிடமிருந்து உங்களுக்கு கொடிய வேதனை தான் வரும், உங்களை விடமாட்டோம். அதனால இந்த பேச்சையெல்லாம் கூற விட்டுருங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், அவன் சொல்லுகிறான், இவன் சொல்லுகிறான் என்று எங்களிடத்தில் நீங்கள் வரக்கூடாது, நாங்கள் உங்களை பீடையாக கருதுகிறோம் என்று அவர்கள் மிரட்டுகிறார்கள். காலு தாயிருக்கும் மனக்கும் ஐன் துக்கிர்த்தும், அல்லாஹ் இதற்கு பதில் தரும் விதமாக அந்த இறை தூதர்களை சொல்ல சொல்கிறான். காலு, அந்த தூதர்கள் சொன்னார்கள், தாயிருக்கும் மனக்கும், உங்களுடைய பீடை உங்களுடன் இருக்கிறது. ஐன் துக்கிர்த்தும், நீங்கள் அறிவுரை கூறப்பட்ட பிறகுமா எங்களை நீங்கள் மிரட்டுகிறீர்கள்? இறை தூதர்கள் கேட்கிறார்கள், எங்களை நீங்கள் பீடையாக கருதுகிறீர்களே, உங்களுடைய பீடை உங்களுடனே இருக்கிறது. உங்களுக்கு பீடை இருந்தது சொன்னால் அதற்கு நீங்க தான் காரணம், நாங்கள் அல்ல. நீங்கள் இறை தூதர்களை அவர்களுடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நடந்தால் உங்களுக்கு நல்லது, இல்லை என்று சொன்னால் உங்களுடைய பீடை உங்களுடன் தான் இருக்கிறது என்று அவர்கள் கூறினார்கள். பல் அன்தும் கௌமுன் முஸ்ரிஃபூன், உண்மையை சொல்ல போனால் நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாகவே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சூரத்து யாசீனின் 36வது அத்தியாயத்தில் 18 மற்றும் 19வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். இது என்ன விஷயம்? அப்போ இந்த பீடை என்பது, அபசகுணமாக கருதுவது என்பது, இதெல்லாம் இந்த மார்க்கத்தில் கிடையாது. இப்பவும் கிடையாது, அப்பவும் கிடையாது. முந்தைய கால இறை தூதர்கள் சொன்னார்களே இறை மார்க்கத்தை, அப்போதும் கிடையாது. இந்த மார்க்கம் தூய்மையான, உங்களிடத்தில் தான் இதெல்லாம் இருக்கிறது, நீங்கள் திருந்துங்கள், நீங்கள் அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் நடங்கள் என்று இறை தூதர்கள் போதனை செய்தார்கள். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதா ஜாஅத்துஹுமுல் ஹஸனா காலூ லனா ஹாதிஹி, இந்த மக்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை கிடைத்தால் இது எங்களுக்கு சேர வேண்டியதுதான் என்று சொல்வார்கள். நன்மை கிடைச்சதுன்னா இது எங்களுக்கு வர வேண்டிய நன்மை தான், இது எங்களுக்கு கிடைக்க வேண்டியதுதான் என்று சொல்வார்களாம். வயின் துசிபுகும் செய்யா, அவர்களுக்கு ஏதேனும் ஒரு தீங்கு கிடைத்தால் எத்தத்தையரு பி மூசா ஒமம்மாஹு, அவர்கள் மூசாவையும் மூசாவுடன் இருக்கக்கூடியவர்களையும் கொண்டு அவர்கள் அபசகுணமாக கருதுவார்கள். இது உங்களால வந்தது, மூசாவினால வந்தது, மூசாவை பின்பற்றக்கூடியவர்களாக வந்தது என்று சொல்லுவாங்க. நன்மை ஏற்பட்டா இது எங்களுக்கு சேர வேண்டியதுன்னு பெருமையா சொல்லிக்கிடுவாங்க. ஆனா ஏதாவது கெடுதி வந்ததுன்னு வை, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு சேர்ந்த நம்பிக்கை கொண்டவர்களையும் குறை சொல்வாங்க, உங்களால தான் இது வந்தது.
உங்களுடைய பீடையினால வந்தது, அவசகுணமால வந்தது என்று சொல்வான். இன்னமா தாயிருக்கும் ஐந்தல்லா, அவர்களுடைய அவசகுணம், அவர்களுடைய பீடை அல்லாவிடத்தில் இருக்கிறது. அது அல்லாவிடம் இருந்தால் வருகிறது. அவர்களுக்கு ஒரு கெடுதி நடக்கிறது என்று சொன்னால் அது அல்லாவிடம் வந்து வருகிறது. அதுக்கு மூசாவா காரணம் அல்லது மூசாவை ஏற்றுக்கொண்டவர்களா காரணம்? இல்லை. வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், ஆனாலும் அதிகமானோர் இதனை புரிந்து கொள்வதில்லை என்று அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்துல 131வது வசனத்துல சொல்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை சொல்லும் போது இப்படி சொல்லுகிறார். அந்த மக்களும் இந்த மாதிரி எல்லாம் சொன்னாங்க. பீடு என்று இறை தூதர்களையும் இறை தூதர்களோடு நம்பிக்கை கொண்ட அந்த மக்களையும் சொன்னாங்க. இது இந்த மார்க்கத்துக்கு எதிரானது என்பதை அல்லாஹ் சுட்டி காட்டினான். அதே போல இன்னும் பல வசனங்கள்ல அல்லாஹ் இவ்வாறு எடுத்துரைக்கிறார். ஆக இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு மார்க்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஏராளமான சான்றுகளை திருக்குர்ஆனிலும் நம்ம பார்க்கலாம், ஹதீஸ்களிலும் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மவர்கள் எப்படி நடந்து கொள்றாங்க? நல்ல நேரம் கெட்ட நேரம், நல்ல நாள் கெட்ட நாள் என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலைமையை இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயத்துல பார்க்கிறோமா இல்லையா? அந்த கல்யாண வீட்டுல நோட்டீஸ் அடிப்பாங்க பாருங்க, முபாரக்கான வேளையில் 10 மணிலிருந்து 12 மணிக்குள் முபாரக்கான வேளையில். அது என்னது? அப்ப மற்றதெல்லாம் அந்த டயத்தை தாண்டிட்டு சொன்னா அது முபாரக்கான வேலை இல்லையா? அது நல்ல நேரம் இல்லையா? இது நல்ல நேரம், அது கெட்ட நேரம் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு வஹி வந்ததா? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏதேனும் செய்தி உங்களுக்கு கிடைச்சதா? இது எப்படி உங்களுக்கு தெரியும்? எதை வச்சு நீங்க சொல்றீங்க? இப்படி சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம், இது அல்லாஹ்வுடைய நாள், இது அல்லாஹ் ஏற்படுத்திய நேரம் காலம். இதை நீங்கள் எப்படி குறை சொல்ல முடியும்? அப்ப நாம் காலத்தை குறை சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். லா தசுப்பு தஹர், காலத்தை திட்டாதீர்கள், அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகிறார். இன்னமா அனத்தஹர், நான் தான் காலமாக இருக்கிறேன், நான் தான் மக்களிடையே அதை புரட்டி வருகிறேன். யார் யாருக்கு எப்படி கொடுக்கணும், யார் யாருக்கு எதை கொடுக்கணும், எந்த நன்மையை கொடுக்கணும், எந்த தீமையை கொடுக்கணும் என்பது அது என்னுடைய வேலை. நீங்கள் காலத்தை குறை சொல்லாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஆனா இதையும் தாண்டி என்ன செய்யறாங்க நம்ம ஆட்கள்? இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம், தங்களுடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியத்துக்காக அவங்க ஷேகுமார்களிடத்துல போய் நேரம் கேட்கிறாங்க. இப்படி ஒரு காரியம் நடத்த வேண்டி இருக்கிறது, ஒரு கல்யாணம் நடத்த வேண்டி இருக்கிறது, அல்லது வேற ஒரு நிகழ்ச்சி நடத்த வேண்டி இருக்கிறது, ஒரு நேரம் குறிச்சுத்தாங்க, ஒரு நாள் குறிச்சுத்தாங்க என்கின்ற ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா? ஒரு சிலர் இப்படி நடந்து கொள்றாங்க, நம்ம பார்த்தோம். இதற்கு முந்தி பெரிய அளவுல இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்திருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு யார் காரணம்? இது இஸ்லாமா? இஸ்லாம் இப்படி நமக்கு சொல்லி தந்திருக்கிறதா? இல்லை. நபிமார்களுடைய போதனை எல்லாம் இதற்கு நேர் விரோதமாக இருந்திருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்யறான்? இது மாதிரியான இந்த பீடை, இது மாதிரியான இந்த பீடை போன்ற இந்த நிலைக்கு எதிராக இறை தூதர்கள் பேசியிருக்கிறாங்க, அல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. எனவே இதில் இருந்து மக்கள் விலகி இருக்க வேண்டும். இந்த உலகத்துல எல்லாருக்குமே எல்லா நேரமும் நல்லதாக இருப்பது கிடையாது. இந்த உலகத்துல நல்லதும் நடக்கிறது, கெட்டதும் நடக்கிறது. ஒருவருக்கு நல்லது நடக்கக்கூடிய அந்த நேரத்தில் இன்னொருவருக்கு கெட்டது நடக்கிறது. உலகத்தினுடைய நீதி அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஒரு வீட்டுல திருமணம் நடக்கும், அதே நேரத்துல இன்னொரு வீட்டுல மௌத்து நடக்கும். நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இது சர்வசாதாரணமா நடக்கிறது, எதிரெதிரே நடக்கிறது. ஒரு தெருவுல எதிரெதிரே நடக்கிறது. எதிர்த்த வீட்டுல கல்யாணம்னு சொன்னா இந்த வீட்டுல மௌத்து. இது நம்ம பார்க்கிறோம். உலகத்துல அப்படித்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். எல்லோருக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அப்படின்னா இந்த உலகத்துல எதுவும் நடக்க முடியாத.
எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது. கெட்டது நடக்கிறது, நல்லது நடக்கிறது. நல்லதாக இந்த உலகத்துல ஒரு நேரத்துல நடக்கவா செய்யும்? அப்படி எதுவும் ஏது இருக்கிறதா? இல்லை. எனவே இது மௌட்டிகமான ஒரு நம்பிக்கை, அறியாமை காலத்து நம்பிக்கை என்பதை நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, இது நேற்று கூட நம்ம இந்த விஷயத்தை சொன்னோம், லா அதுவா வலா அத்தியரா. இந்த மார்க்கத்துல தொற்று நோய் என்பது கிடையாது, சகுனம் என்பது கிடையாது, வலா ஹாமா ஆந்தையை வைத்து சகுனம் பார்ப்பது என்பது கிடையாது, வலா சஃபர் சஃபர் மாதம் பீடை என்பது இந்த மார்க்கத்துல கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில நம்ம பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த சமுதாயம் இன்னும் சில விஷயங்களை விட்டொழிக்க மாட்டேங்குது. அர்பஉன் ஃபீ உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாகிலியத்துடைய விஷயங்களின் 4 விஷயங்கள் இருக்கின்றன. லா யத்ருனுகுன்ன, இந்த சமுதாயம் அதை விடுவது கிடையாது. என்னுடைய சமுதாயத்தில் ஜாகிலியத்துள்ள 4 விஷயங்கள் இருக்கின்றன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அர்பஉன் ஃபீ உம்மத்தி மின் அம்ரில் ஜாஹிலியா, என்னுடைய உம்மத்துல ஜாகிலியத்தில் உள்ள அறியாமை காலத்தில் உள்ள 4 விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. லா யத்ருகுஹுன்ன, இதனை அவர்கள் விடவே மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அது என்ன? அந்த 4 சொல்றாங்க. அல் ஃபஹ்ரு ஃபில் அஹ்ஸாப், குலப்பெருமை பேசுவது. என்னுடைய குடும்பம் தான் உயர்ந்தது, என்னுடைய குடும்பம் தான் வசதி அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது. இது இந்த சமுதாயத்தில் இருக்கிறது. அதே போல அடுத்தவருடைய குலத்தை, பாரம்பரியத்தை குறை சொல்வது. நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, நீ எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கான் தெரியுமா என்று அடுத்தவருடைய குடும்பத்தை பற்றி குறை சொல்வது, இதுவும் இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல் இஸ்திஸ்காஉ பின் நுஜூம், நட்சத்திரங்களை கொண்டு மழையை தேடுவது. இந்த நட்சத்திரங்களால தான் மழை வந்துச்சு. நேற்று சொன்னமே, இப்படி மக்கள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லக்கூடாது. யார் அவ்வாறு கூறினாரோ அவர் என்னை நிராகரித்தவராவார், நட்சத்திரத்தை ஏற்றுக்கொண்டவராவார் அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அதைத்தான் இங்கு சொல்றாங்க, நட்சத்திரங்களை கொண்டு மழையை தேடுவது. இந்த இடத்தில் நட்சத்திரம் வந்ததனால்தான் மழை, இந்த நேரத்தில் அது வந்ததனால்தான் மழை விளைந்தது என்று சொல்லக்கூடிய இது போன்ற சமாச்சாரங்கள் இதுவும் ஒண்ணு. ஒன்னியாக ஒப்பாரி வைப்பது, இறந்தவருடைய வீட்டில் ஒப்பாரி வைக்கிறது. இந்த 4 விஷயங்கள் ஜாகிலியத்தில் உள்ள விஷயங்கள். இது என்னுடைய சமுதாயத்தில் இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றன. அதை அவர்கள் விடமாட்டேன் என்று சொல்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இது போன்ற காரியங்கள் நம்முடைய மார்க்கத்துக்கு விரோதமான காரியங்கள் என்பதை புரிந்து மக்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல குறிகாரனிடம் சென்று குறி கேட்பது, ஜோசியக்காரர்களிடம் சென்று ஜோசியம் கேட்பது, இதுவும் இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள் தான். அவர்கள் நம்முடைய எதிர்காலத்தை எப்படி கணித்து சொல்ல முடியும்? முக்காலங்களையும் உணர்ந்தவன் யார்? அல்லாஹ் தான். நம்மளுடைய குர்ஆன் அப்படித்தான் சொல்லி காட்டுகிறது. குல், நபியே சொல்லுங்கள், லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி கைப இல்லல்லாஹ், வானங்கள் மற்றும் பூமியில் மறைவான உண்மைகளை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது, சொல்லுங்க இந்த மக்களுக்கு அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறார். இதையெல்லாம் வேதமாக பெற்றுக்கொண்ட நாம் இந்த வேதத்தை இது தன்னிகரற்ற ஒரு வேதம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ன செய்யறோம்? பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? கைரேகை பார்க்கிறாங்க, ஜோசியம் பார்க்கிறாங்க, குறிகாரனிடம் செல்றாங்க. மதவாதிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாமியார்கள் அவங்களிடத்துல போய் என்ன செய்யறாங்க? குறி கேட்கிறாங்க. இது ஜாகிலியத்தில் உள்ள விஷயங்கள். இதற்கும் இந்த மார்க்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்றாங்க, மன் அதா அர்ராஃபன் அவ் காஹினன் ஃபஸத்தகஹு பிமா யகூல், யாரேனும் ஒருவர் குறிகாரனிடமோ அல்லது ஜோசியக்காரனிடமோ சென்று
அவன் சொல்வதை நம்புவானேயானால் ஃபக்கது கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத், அவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த மார்க்கத்தை நிராகரித்தவராவா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த குர்ஆனை அல்லது அந்த மார்க்கத்தை நிராகரித்தவராவார், காஃபிர்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டார். இந்த அளவுக்கு வலிமையாக இதனை இஸ்லாம் எதிர்க்கிறது. இதிலிருந்து மக்கள் என்ன செய்யணும்? விலகும். அதே போல பல்வேறு விஷயங்களை புனிதமாக கருதுவது. சென்ற அமர்வுல பேசணும். ஒரு சாப்பாடை வச்சு அதுல ஃபாத்தியா ஓதிட்டா அந்த சாப்பாடு வந்து புனிதமாயிடும். ஒரு நேர்ச்சை பொருளை வச்சு அதுல ஃபாத்தியா ஓதிட்டா அந்த நேர்ச்சை புனிதம். நேர்ச்சை என்பது எதற்கு சொல்லப்படுகிறது? இந்த சமுதாயத்துல புனிதமான பொருட்களுக்கு தான் நேர்ச்சைன்னு சொல்லுவாங்க. வெறும் வந்து சர்க்கரைக்கு நேர்ச்சைன்னு சொல்ல மாட்டாங்க, வெறும் பொரிகடலைக்கு நேர்ச்சைன்னு சொல்ல மாட்டாங்க, வெறும் பலாவுக்கு நேர்ச்சைன்னு சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட்ட வீட்டுல நான் நேர்ச்சை சாப்பிட்டேன், ஒரு வீட்டுல பலாச்சோறு ஆக்கி சாப்பிட்டாருன்னு சொன்னா நேர்ச்சையை சாப்பிட்டேன்னா சொல்லுவாரு. இல்லை, நேர்ச்சை என்பது எதனால் வருகிறது? அங்க ஃபாத்தியா ஓதப்படுகிறது, மௌலூது ஓதப்படுகிறது. அந்த ஃபாத்தியாவும் மௌலூதும் ஓதிவிட்டால் அல்லது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடி விட்டால் அந்த சோறு புனிதம், அந்த பொருள் புனிதம் என்கின்ற ஒரு பார்வை இந்த சமுதாயத்தில் இருக்கிறதா இல்லையா? இது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. இது இஸ்லாத்துக்கு விரோதமானது என்பதை நாம் புரிந்து செயல்படுவோமாக. எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த மார்க்கத்தில் உள்ள தனித்துவங்களை விளங்கி செயல்படுவதற்கு அருள் செய்வானாக. இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறுதி பேருரையிலே நின்று சொன்னார்கள், அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாகிலியத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் தஹத கதமி மௌது, என்னுடைய காலடியில் போட்டு நான் மிதிக்கின்றேன் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி பேருரை நடத்தும் போது என்ன சொன்னாங்க? இறுதி பேருரையில அந்த மக்காவில் இறுதி ஹஜ்ஜில் அவங்க கலந்து கொள்ளும் போது இறுதி பேருரை நடத்தியிருக்கிறாங்க. ஹதீஸுகள்ல அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறார். அதுல அவங்க சொன்ன விஷயம், அலா அறிந்து கொள்ளுங்கள், குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹத கதமைய மௌது, ஜாகிலியத்தில் உள்ள அத்தனை விஷயங்களையும் என்னுடைய காலடியில் போட்டு நான் மிதிக்கிறேன் என்று சொன்னார். இதற்கும் இந்த மார்க்கத்துக்கும் எந்த சம்மதமும் கிடையாது. யாரேனும் இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இவ்வாறு நடந்து கொண்டால் அவர்கள் இஸ்லாத்தில் இருக்க மாட்டார்கள், அவர்களிடத்தில் குஃப்ர் வந்துவிடும். எனவே இத்தனை விஷயங்களையும் நாம் பயந்து நடப்போமாக. எல்லாம் அல்லாஹ் அதற்கு துணை செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.